சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதாள உலக கும்பலிடம் சம்பளம் பெற்றுள்ள 200 காவல்துறை அதிகாரிகள். அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. ராஜபக்சர்களுக்கு காத்திருக்கும் சட்ட சிக்கல், தப்பிக்க முடியாது என்கிறார் மஹிந்த ஜெயசிங்க. இலங்கையை அச்சுறுத்தும் டெங்கு பரவல், கொழும்பில் 12,000க்கு மேற்பட்டோர் பாதிப்பு. உதயநிதி ஸ்டாலினுடன் கஜேந்திரகுமார் அணி சந்திப்பு, ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு குறித்து பேச்சு. ஈழத்தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க சர்வதேச அளவில் குரல் கொடுப்பேன், அமெரிக்காவில் அண்ணாமலை உறுதி. மக்களின் தேவைகளை தீர்க்க தாவேக அரசுடன் இணைந்து செயற்படுவேன், ஆளுநர் ஆர்லோகர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தக்காரர்களிடமிருந்து மாதந்தோறும் லஞ்சமாக சம்பளம் பெற்று வந்ததாக கூறப்படும் சுமார் 200 காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக அரசு புலனாய்வு பிரிவு விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்ததாக கண்டறியப்பட்ட சுமார் 10 காவல்துறை அதிகாரிகள் இதுவரையில் சேவையிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர் என ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கடத்தல்காரர்களுடன் தொடர்பில் இருந்த மேலும் 6 காவல்துறை அதிகாரிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்கள் தொடர்பான விவரங்கள் கடந்த வாரம் புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை முற்றாக ஒடுக்குவதற்கு திணைக்களத்திற்குள் இருக்கும் இவ்வாறான ஊழல் அதிகாரிகளே பெரும் தடையாக இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சாடியுள்ளார். இதேவேளை பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவருடன் தொடர்பு வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் காவல்துறை விசேட அதிரடிப்படையின் முன்னாள் கட்டளையிடும் அதிகாரியும் கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபருமான வருண ஜெயசுந்தரவிடமும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் பல ராஜபக்சர்கள் நீதிமன்றங்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும் என ஆளும் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனூர் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் ஊழல் தடுப்பு மற்றும் குற்றவாளிகளை கண்டறியும் நடவடிக்கையில் எந்தவிதமான தாமதமும் இல்லை என ஸ்ரீலங்கா தொழில்துறை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். போசன் உற்சவ நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிடும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் டெங்கு நோயின் பரவல் பாரிய அளவில் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் இற்றைப்படுத்தப்பட்ட தகவலுக்கமைய நாடு முழுவதும் 58,810 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டதோடு 39 மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 12,000 கடந்ததாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் மிக அதிகமாக 21,547 நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். மே மாதத்தில் 8,590 பேரும், ஜனவரியில் 7,866 பேரும் டெங்கினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஜூலை மாதத்தின் முதல் 3 நாட்களிலேயே 3,422 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மாகாண ரீதியில் மேல் மாகாணம் 30,876 நோயாளர்களுடன் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக தென் மாகாணத்தில் 9,316 நோயாளர்களும், சப்ரகமுவ மாகாணத்தில் 5,129 நோயாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளனர். மாவட்ட ரீதியில் கொழும்பு மாவட்டத்தில் 12,017 பேரும், கம்பகாவில் 11,740 பேரும், மாத்தறையில் 4,262 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனிடையே நாடு முழுவதும் 142 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு பரவும் அதிவேக அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. எனவே டெங்கு பரவல் தீவிரமடைந்து வருவதால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளையும் சுற்றுப்புறங்களையும் தூய்மையாக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
இலங்கையில் அதிகரித்து வரும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஸ்ரீலங்கா விமானப்படை நாடு தழுவிய சிறப்பு டெங்கு ஒழிப்பு திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்களின்படியும் ஸ்ரீலங்கா விமானப்படை தளபதியின் நேரடி மேற்பார்வையின் கீழும் விமானப்படையானது நாடு முழுவதும் அமைந்துள்ள விமானப்படை தளங்கள் வழியாக அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு சிறப்பு டெங்கு ஒழிப்பு திட்டத்தை செயற்படுத்தி வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் இலங்கை விமானப்படை பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள உள்ளூராட்சி நிறுவனங்கள், சுகாதார திணைக்களங்கள் மற்றும் சமூகத்தினருடன் இணைந்து டெங்கு நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை கண்டறிந்து அழித்தல், சுற்றுச்சூழல் தூய்மைப்படுத்தும் திட்டங்களை செயற்படுத்துதல் மற்றும் பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துதல் போன்ற பணிகளில் ஈடுபடுவார்கள். மக்களின் நலனை உறுதி செய்வதையும் டெங்கு நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கி தொடர்ச்சியாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்குள் டெங்கு நோயாளிகள் கொத்தணியாக அடையாளம் காணப்பட்டால் சுகாதார பிரிவின் அறிவுறுத்தலுக்கு அமைய பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். டெங்கு நோயாளிகள் பதிவானதன் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்ட கொழும்பில் உள்ள கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் ஸ்ரீலங்கா சுகாதார பிரிவின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய எதிர்வரும் 13ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் இதுவரை 47 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் அசாம் தெரிவித்துள்ளார். டெங்கு நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் டெங்கு பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு தெரியும், மன்னார் மாவட்டத்திலே டெங்கு நோயாளர்கள் இதுவரை சுமார் 47 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். வைத்தியசாலையில் தற்பொழுது சிலர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மன்னார் மாவட்டத்திலே டெங்கு பெருகுமா இருந்தால் இவ்வாறான குடம்பிகள் பெருகக்கூடிய இடங்கள் அதிகம் காணப்படுவதனால் இவற்றை கட்டுப்படுவது கடினமாக இருக்கும். ஆகவே நான் பொதுமக்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், உங்களுடைய வீடு, சுற்றுப்புறச் சூழல், அதே போன்று வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கின்ற நீரை பாவித்து வைத்திருக்கின்ற இடங்கள், அதே போன்று குளிர்சாதன பெட்டிகளை அடிக்கடி நீங்கள் கவனிக்க வேண்டும். அதே போல் பக்கத்தில் இருக்கின்ற மூடப்பட்டு கைவிடப்பட்டிருக்கின்ற காணி நிலங்களை நாங்கள் சுத்தப்படுத்துவதற்கு உரிய சுகாதார வைத்திய அதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும். அதே போல தான் பொது இடங்களிலே குப்பை கொட்டுவதை நகரசபை அதே போன்று பிரதேச சபையின் ஊடாக இவற்றை நாங்கள் விரைவாக சுத்தப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தனிய சுகாதார துறையினால் மாத்திரம் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவது கடினம். அதே போன்று பொதுமக்களிடம் மற்றொரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். காய்ச்சல் இருக்குமா இருந்தால் சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், அதே போன்று முதியவர்கள், நாட்பட்ட நோயுடையவர்கள் காய்ச்சல் இருக்குமா இருந்தால் 24 மணித்தியாலங்களிலே நீங்கள் பார்த்து குறையாவிட்டால் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று உரிய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான 7 பேர் கொண்ட பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்று காலை தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். தமிழ் தேசிய பேரவையின் 7 பேர் கொண்ட குழுவினர் தமிழகத்தில் முக்கிய அரசியல் சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சரை சந்தித்து பேசியதுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனையும் நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். இந்த நிலையில் இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கையின் ஒற்றையாட்சி கட்டமைப்பை தடுத்து தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும் சமஷ்டி தீர்வை கொண்டுவர தமிழக கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்திய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கோரியுள்ளனர். ஈழத்தமிழர்களுக்கு எதிரான படுகொலைகள் குறித்து சர்வதேச சுயாதீன விசாரணை நடத்த இந்தியா ஆதரவளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் எடுத்துரைத்துள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நகரசபை விசேட கூட்டம் கோரல் இல்லாததால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி ஆணையாளரின் சுற்று நிரூபத்தை சபையில் கடுமையாக விமர்சித்து அதனை தூக்கி வீசினார் எனும் குற்றச்சாட்டில் நகரசபையின் உப தவிசாளர் வடமாகாண ஆளுநரால் கடந்த 24ஆம் தேதி வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக உப தவிசாளர் பதவி மற்றும் உள்ளூராட்சி உறுப்பினர் பதவி ஆகியன பறிக்கப்பட்டுள்ளன.
இந்நிலையில் ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதனை மீளப்பெறக் கோரி சாவகச்சேரி நகரசபையில் தீர்மானம் நிறைவேற்ற விசேட சபை அமர்விற்கு நேற்றைய தினம் நகரபிதா அழைப்பு விடுத்துள்ளார். இதன்போது பெரும்பாலான உறுப்பினர்கள் சமூகம் அளிக்காத நிலையில் சபை அமர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நகரசபையின் 18 உறுப்பினர்களில் தமிழரசு கட்சியின் 6 உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தியின் 3 உறுப்பினர்கள் மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் 1 உறுப்பினருமாக 10 உறுப்பினர்கள் சமூகம் அளிக்கவில்லை. ஏனைய 8 உறுப்பினர்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த 6 உறுப்பினர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் 2 உறுப்பினர்கள் உள்ளடங்குகின்றனர். யாழ் மாவட்டத்தின் அரசு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பிரதேச செயலகங்களுக்கு இடையிலான விளையாட்டு திறன்கள் ஊக்குவிக்கும் நோக்கில் நடத்தப்படும் 2026ஆம் ஆண்டுக்கான யாழ் அரசு அதிபர் வெற்றி கிண்ண இறுதிப் போட்டிகள் இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மைதானத்தில் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச அரங்கில் ஈழத்தமிழர்களின் உரிமைக்காகவும் அவர்களுக்கு நீதியான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் வி த லீடர்ஸ் அமைப்பின் ஊடாக தொடர்ந்து உலகளவில் குரல் கொடுப்பேன் என அண்ணாமலை உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாநிலத்தில் நடைபெற்று வரும் வட அமெரிக்க தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பில் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாநிலத்தில் நடைபெற்ற வட அமெரிக்க தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பின் ஆண்டு விழாவில் வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் கு அண்ணாமலை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி புதிய அமைப்பை தொடங்கிய பின்னர் இலங்கை தமிழர்களின் உரிமைகளுக்காக அவர் குரல் கொடுத்துள்ள முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழும் ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்களுக்கும் தகுந்த நியாயம் கிடைக்க வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மட்டுமே சுமார் 90,000 ஈழத்தமிழர்கள் வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து துணை நிற்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தான் பாஜகவில் இருந்த காலப்பகுதியில் இலங்கை தமிழர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களுக்கு உறுதுணையாக இருந்தேன் எனவும் தற்போது கட்சி பொறுப்பிலிருந்து விலகிய போதிலும் இனிவரும் காலங்களிலும் அவர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சமூக நல்லிணக்கமின்மையே தற்போதைய மிகப்பெரிய பிரச்சினை என்று சுட்டிக்காட்டியுள்ள தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பொதுமக்கள் தங்களது குறைகளை நேரடியாக ஆளுநர் மாளிகையில் தெரிவிக்கலாம் என அறிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை தீர்க்க தற்போதைய தமிழக வெற்றிக் கழக அரசுடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாகவும் தேவைப்படி மக்களின் பிரச்சினைகள் குறித்து நேரடியாக முதலமைச்சரிடமே பேசுவேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதுரை கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் நேற்றிரவு முதல் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அங்குள்ள பெரிய மசூதியில் வைக்கப்பட்டுள்ள தங்களது முன்னாள் உயர் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் உடலப்பேழைக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இறுதிச் சடங்கில் இந்த பெருவெழ்ச்சியை குலைக்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்ற எச்சரிக்கைகள் வந்துள்ளதால் இவ்வாறான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அது முன்னெப்போதும் இல்லாத வகையில் இஸ்ரேலுக்கு அழிவாக மாறும் என ஈரான் கடுமையாக எச்சரித்துள்ளது. பெரும் தில்லான நிலையில் கூடியுள்ள மக்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பி வருகின்றனர். பழிவாங்குவோம், இதுவே எங்கள் ஒரே ஒரு சொல் என்ற கொட்டொலியை மக்கள் எழுப்பி வருகின்றனர். தெஹ்ரானில் தெரியும் இன்றைய காட்சிகள் 1989 மறைந்த உச்ச தலைவர் அயத்துல்லா ருஹல்லா கொமேனியின் நினைவு நிகழ்வை நினைவுபடுத்தியுள்ளது. தமது நாட்டையும் மதத்தையும் பாதுகாப்பதில் தாங்கள் அனைவரும் உறுதியாக இருக்கின்றோம் என்பதை காட்டவே இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதாக பலர் குறிப்பிட்டுள்ளனர். தெஹ்ரானில் இன்று 36 பாகை செல்சியஸ் கடந்த வெப்பநிலை நீடிப்பதால் வெப்ப தாக்கத்தை தணிக்க மக்கள் கூட்டத்தின் மீது மெல்லிய நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரின் இலக்காக ஆட்சி மாற்றத்தை விரும்பினாலும் அலி கமேனியின் மரணமும் இந்த போரும் பிளவுபட்டிருந்த ஈரானியர்களை ஒன்றுபடுத்தி இருப்பதாகவே தெரிகின்றது. இந்த நிலையில் இறுதிச் சடங்கின் இந்த எழுச்சியை குலைக்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்ற எச்சரிக்கைகளும் வந்துள்ள நிலையில் இவ்வாறான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீர்க்கமான பதிலடியை சந்திக்கும் எனவும் இது எதிரிகளின் வெட்கக்கேடான வரலாற்றில் என்றென்றும் பதியப்படும் எனவும் ஈரானிய படைத்துறை எச்சரித்துள்ளது. இந்த அஞ்சலி நிகழ்வில் ஈரானின் தற்போதைய உச்ச தலைவர் மொஜ்தபா கொமைனி சென்றால் அவர் குறிவைக்கப்படுவார் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியதான செய்திகள் வந்த நிலையில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. ஈரான் இவ்வாறு பெரும் கவலையில் இருக்க அதன் பரம எதிரி நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா தனது 250வது ஆண்டு சுதந்திர தினத்தை இன்று கொண்டாடுகின்றது. அமெரிக்காவின் பெரும்பகுதி கடும் வெப்பத்தில் இருப்பதால் நேற்றிரவு முதல் கடும் முன்னெச்சரிக்கையுடன் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவை வரலாறு காணாத வெப்பம் சூழ்ந்துள்ளதால் தீவிரமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன.
நகரங்களுக்கு 46 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடிய கடும் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தெற்கு டகோட்டாவிற்கு சென்று வான வேடிக்கைகளை கண்டுகளித்தார். வழக்கமாக புத்தாண்டுக்கு ஒதுக்கப்படும் அதே கொண்டாட்டங்கள் நேற்றிரவு நியூயார்க் நகரத்தின் டைம்ஸ் சதுக்கத்தில் நள்ளிரவில் நடந்தன. ராணுவ விமானங்களின் சாகச அணிவகுப்பு தலைநகரில் இடம்பெற்றது. தலைநகர் வாஷிங்டனில் பலர் தேசபக்தி வண்ணங்களில் ஆடைகள் அணிந்திருந்தனர். இன்று சனிக்கிழமை உச்சக்கட்ட முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இன்றிரவு அமெரிக்கா முழுவதும் வான வேடிக்கைகள், விருந்துகள் மற்றும் தெருவிழாக்கள் நடைபெறும். வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் வான வேடிக்கை நிகழ்ச்சிக்கு முன்னதாக வாஷிங்டனில் உள்ள தேசிய மண்டபத்தில் ட்ரம்ப் ஒரு உரையை ஆற்றவுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதாள உலக கும்பலிடம் சம்பளம் பெற்றுள்ள 200 காவல்துறை அதிகாரிகள். அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. ராஜபக்சர்களுக்கு காத்திருக்கும் சட்ட சிக்கல், தப்பிக்க முடியாது என்கிறார் மஹிந்த ஜெயசிங்க. இலங்கையை அச்சுறுத்தும் டெங்கு பரவல், கொழும்பில் 12,000க்கு மேற்பட்டோர் பாதிப்பு. உதயநிதி ஸ்டாலினுடன் கஜேந்திரகுமார் அணி சந்திப்பு, ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு குறித்து பேச்சு. ஈழத்தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க சர்வதேச அளவில் குரல் கொடுப்பேன், அமெரிக்காவில் அண்ணாமலை உறுதி. மக்களின் தேவைகளை தீர்க்க தாவேக அரசுடன் இணைந்து செயற்படுவேன், ஆளுநர் ஆர்லோகர் அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.